ஏய், நல்லா தானே இருந்த, என்ன திடீர்னு சோகமாயிட்டேன்? விஜய் மாநாடு போனாங்களே, ஜனங்க அப்படியே கொத்து கொத்தா சாவுறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பைபிள் என்ன சொல்லுது? நல்ல கேள்வி. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எனக்கு ஒரு வாரமா தூங்கவும் முடியல, உனக்கே தெரியும். அதை பற்றியே பேசிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஜனங்க கொத்து கொத்தா சாவுறத உலகம் முழுக்க நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஜனங்களுடைய அறிவில்லாமை தான். அறிவில்லாமையினால் கெட்டு போனார்கள், ஜனங்கள் அறிவில்லாமையினால் கெட்டு போனார்கள்னு பைபிள் கிளீனாக சொல்லுது. ஸோ ஜனங்களுக்கு அந்த அறிவுனால தான் நீதிமொழிகளில் வந்து தங்கத்தை தேடுறது போல, வெள்ளியை தேடுறது போல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தேடுங்கன்னு சொல்லுது. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கடவுள் பயம்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறான், கடவுள் நம்மளை வந்து நரகத்தில் அனுப்பிச்சிருவாரு, அந்த பயம் நினச்சா. எஸ், அஃப்கோர்ஸ் காட் இஸ் கோயிங் டு ஜட்ஜ். அஃப்கோர்ஸ் யாரெல்லாம் கடவுளுடைய அந்த கிருபாதார பலியை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ, they are going to be judged in hell, right? அவங்க வந்து நரகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிருபாதார பலியை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்க நரகத்தில் ஜட்ஜ்மெண்ட் போய் நரகத்தில் போதான் போகுது. நரகம் அவங்களுக்காக படைக்கப்படல, அது பிசாசுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ சுவிசேஷம் வந்தாலும், எவ்வளோ கடவுள் அவங்க கிட்ட பல ரூபத்தில் பல வழிகளில் பேசினாலும் அவங்க அதை கேட்காதபடிக்கு பார்க்காதபடிக்கு அவங்க கண்கள் இருளடைந்து காது மந்தமாக இருக்கிறதுனால அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க கடவுளை. அதனால பிசாசோடு கூட சேர்ந்து அவங்களும் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்புக்கு போய் அதுக்கு பின்பாக நித்திய அழிவில் இருப்பாங்க. அது ஒரு பக்கம். அப்படி அந்த மாதிரி பயம், அது அஃப்கோர்ஸ் அது நடக்கும். ஆனால் அந்த மாதிரி பயம் பைபிள் சொல்ல. பயம் என்ன தெரியுமா? எனக்காக உலகத்தையே படைத்த தேவன் எனக்காக மனு உருவெடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில தன் ஜீவனை அவர் பலியாக கொடுத்து மரணத்தை ருசி பார்த்து உயிர் தெழுந்து ஒரு கிருபாதார பலியாக மாறினான். அந்த அன்பை நான் இழந்துடக்கூடாது அப்படின்ற அந்த பயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தேவ பயம் ஞானத்தை கொண்டு வரும். நான் இன்னொரு நாள் சொல்றேன் ஏன் மரித்தாரு, எதனால இந்த பலி, அதை பத்தி நான் இன்னொரு நாள் பேசலாம். பட் இப்போ இந்த இஷ்யூ என்னன்னா, தொடர்ந்து இந்த உலகத்துல இயேசு ஒரு ஆத்மாவை ஆளுகை செய்யணும். ஒரு ஆத்மா தன்னுடைய சுய சித்த தேர்வுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ராஜாவாக, தேவனாக, ராஜாவாக தன் இருதயத்துல ஆளுகை செய்யும்படியாக அனுமதிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அதை பிடிக்காத பிசாசு, அவன் பைபிள் கிளீனா சொல்லுது, அதை பிடிக்காத பிசாசு அவன் அந்த ஆத்மாவை இயேசு நிரப்பாதபடிக்கு, இயேசு நுழையாதபடிக்கு எதெல்லாம் போட்டு நிரப்ப முடியும். சில பேருக்கு ஸ்போர்ட்ஸு, சில பேருக்கு படிப்பு சாதனை, சில பேருக்கு அரசியல், சில பேருக்கு வந்து வேற ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு, தாய் அன்பு, தகப்பன் அன்பு, லவ்வரு, மனைவி அன்பு, மகன் அன்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள். சில பேருக்கு வந்து வேலை செஞ்சு எப்படின்னா வேலை 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 வேலை, இந்த மாதிரி பல காரியங்களை மனசுள்ள போட்டு இயேசுசாமி அந்த இருதயத்துல நுழைந்து ஆளுகை செய்யாதபடிக்கு பிசாசானவன் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு காரியம்தான் இந்த பிசாசானவன் இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் மீது ஒரு மோகம், இனம் புரியாத வெறி, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க மேல ஒரு மோகம், இனம் புரியாத வெறி, அரசியல் தலைவர்கள் மேல ஒரு மோகம், இனம் புரியாத ஒரு வெறி, இது மேல ஒரு மோகம், அது மேல ஒரு மோகம்னு இனம் புரியாத ஒரு வெறிய பல வகையில மனுஷனுக்கு கொடுத்தாங்க. இவங்க இதனால நிறைக்கப்பட்டதுனால இப்ப விஜய் ரசிகரை பார்த்தீங்கன்னா விஜய் 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 விஜய்னும் ஆமா. இப்ப இழந்து போய் நான் ஏதோ ஒரு இது பார்த்தேன், யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்க, இருந்தாலும் அந்த துக்கத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க விஜயனா நீங்க தான் வரணும்ட்டு. தட்ஸ் ஹவ் பீப்புள் ஆர் ஃபுல். ஸோ ஏன்னா பிசாசு எல்லாத்தையும் அந்த மாதிரி சிந்தனையில நிரப்பினதால சுவிசேஷம் எந்த வகையிலலாம் ஒரு ஆத்மா கூட போகக்கூடாதோ அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பிசாசானவன் சினிமா மூலமாக, அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் மூலமாக, அதாவது இன்ஃப்ளூயன்சர் மூலமாக, எப்படி சொல்ற தலைவர்னா தப்பாயிடும், இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக, ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர், சினிமா இன்ஃப்ளூயன்சர், மியூசிக் இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக நிரப்பிடுறோம். ஸோ இது எல்லாமே சுவிசேஷம் இருதயத்துக்கு போகக்கூடாமல் அந்த ஆத்மா அப்படியே செத்து போகணுன்றதுக்காக பிசாசு போட்ட திட்டம். அது இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு நிறைய பேர் மத்தியில். தேங்க் காட் நீயும் நானும்
அந்த அந்த லிஸ்ட்ல மாட்டிருந்தாலும் நம்ம அதுல இருந்து எப்படியோ கடவுள் கிருபையினால தப்பிச்சிட்டோம். ஓகே, சோ நல்லா கேட்டுக்கோ. பரலோகத்தை நீ எதாவது சந்தோஷப்படுத்த முடியும்? சொல், பரலோகத்தை நீ நல்லா ஆராதனை பண்ணா பரலோகம் சந்தோஷமாயிடுமா? இல்ல நீ நல்லா பயங்கரமா பிரசங்கம் பண்ணினா பரலோகம் சந்தோஷமாயிடுமா? வேதவசனம் என்ன சொல்லுது? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. ரைட்? ஏத்துக்கிட்டாருன்னா அதுதான் பரலோகத்துக்கு சந்தோஷம். அப்ப பிசாசு பரலோக சந்தோஷப்படக்கூடாதுன்னே ஒரு பெரிய வேலையை இங்க செஞ்சிட்டு இருக்கான். இந்த சினிமா ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் மூலமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா. அது சினிமால இருக்கலாம், மியூசிக்ல இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல எதுல வேணா இருக்கலாம். சில பேருக்கு ஊழியத்துல இருக்கலாம். ஒருத்தரை பார்த்துட்டு கண்மூடித்தனமா அந்த ஊழியக்காரன் பின்னாடி போவான், பைபிள் நான் சொல்றதுன்னு கேட்க மாட்டான். சோ இதனாலதான் இது நடந்தது. அதனால பைபிள் சொல்லுது, பிசாசு திருடவும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அதுக்கு விஜய் மாதிரி சினிமாக்காரர்களை, ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்களை அதை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேறொன்றுக்கும் வரான் இயேசு சொல்றாரு. So இது எல்லாமே it's because of Satan doesn't want people to hear Christ, know Christ and accept Christ and become a child of Christ. அதனால தான் இது எல்லாமே நடக்கும். So மக்களே, உங்க ஆத்மா விலையேற பெற்றது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அங்க நீங்க தேவனுடைய சாயலால படைக்கப்பட்ட மனிதர்கள், அது யாரா இருந்தாலும். அதனால தேவன் கொடுத்த சுயமரியாதையை, தேவன் கொடுத்த இந்த ஒர்த்தை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க ஆத்மாவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சோ நீங்களே ஸ்பெஷல் தான். அதனால அவங்க ஸ்பெஷல் இவங்க ஸ்பெஷல்னு தேடி ஓடாதீங்க. ஓகே, அதை தெளிவாகும் முதல் ஒண்ணு. சோ ரெண்டாவது என்னன்னா, உங்க ஆத்மாவை, அதாவது இந்துயிசத்துல மோட்சம்னு சொல்லுவாங்க, புத்திசம்ல நிர்வாணான்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஆனா கிறிஸ்தவத்துல ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. உங்க ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நித்திய ஜீவன், அதாவது என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஆசீர்வாதமான தேவன் அருகிலான ஒரு வாழ்க்கையை, தெய்வீக வாழ்க்கையை நீங்கள் பெறும்படி, ரட்சிப்பு அடையும்படி யார் வழி நடத்துகிறார்களோ, யார் அதை கொடுக்க முடியுமோ அவங்கள என்ன பண்ணுங்க, தேடுங்க. இயேசு ஒரு இடத்துல சொன்னாரு, உங்க சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், உங்க ஆத்மாவை கொல்லுகிறதுக்கு வல்லமையுள்ள தேவனுக்கே நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ டேக் கேர், பை பை.